அட கஜ கஜா என் உயிர் நண்பா, இந்த ஜாக்கெட்டை போட்டு பாரு. இது உன் உடம்புக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஜாக்கெட் தைக்கிறதுக்கு நீங்க ஒன்றும் டெய்லர் இல்ல ஜாக்கா. நிச்சயமா இந்த ஜாக்கெட்ல நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. இதை என்கிட்ட கொடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஐ அச்சக்கா, இவ்வளவு சூப்பரான ஜாக்கெட்டை நீங்க மோட்டுக்காகவா பண்ணீங்க டாக்டர் ஜாக்கா? இதை நீங்க அவனுக்கு கொடுக்காதீங்க. இதை நானே போட்டுக்கிறேன், ரொம்ப நல்லா இருக்கும். பூசணிக்க மாட்டியா? எனக்காக ஏதோ ஜாக்கெட் தயார் பண்ணிருக்கேன், அது என்னன்னு காட்டு பாக்கலாம். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு மோட்டோ, காலையில பாக்கலாம் பாய். ஹிட்லர் மிஷன் நில்டா. அந்த பூசணிக்க மாட்டியா எனக்காக கஷ்டப்பட்டு தயார் பண்ணிருக்கா, அதை நீ ஆட்டையை போட்டு போல மாக்கிறியா? சோம்பேறிக்கு சோறு வித்தவனே. மோட்டு ஒரு நிமிஷம் நில்லுப்பா. இப்போ என் வேலை முடிஞ்சிருச்சு. இது உனக்கு நல்லா ஃபிட்டா இருக்கு. உனக்கு வேணான்னா என்கிட்ட கொடுத்துரு. இவன் ரொம்ப நேரமா நான் அச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். இவனுக்காவது நான் கொடுப்பேன். பாவம் பார்க்க பாவமா இருக்கும். எனக்கு இது அளவெடுத்து தச்சா மாதிரியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பத்துல வீட்டுக்கு போலாம். மோட்டு அவசரப்பட்டு கிளம்பாத. ஜட்கா சார் கொடுத்தா அதுல ஏதாவது ஒரு வில்லங்க இருந்தாலும் இருக்கும். அது ஜாக்கெட்டா இல்ல ராக்கெட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போட. அடுத்தவங்க அட்வைஸ கேட்காதவன் எல்லாம் மனுஷனே கிடையாது. அட கஜ கஜா, என் கூட வா. அந்த ஜாக்கெட்ல நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு வெளியே வந்து பாரு. சீக்கிரம் சீக்கிரம் வா, பேக் பண்ணணும். முடிஞ்சிடுச்சா? சரி, அப்ப வாங்க கிளம்பலாம். என்னுடைய புது ஜாக்கெட் ஃபுல்லா மண்ணாயிடுச்சு. கூட்ட பையில ஒண்ண விட மாட்டேன்டா. அங்கே உட்காந்துருக்க பக்கத்துல வேடா. யாருகிட்ட யார் ஜாக்கெட்டை நாசம் பண்ண? என் ஜாக்கெட்டே மண்ணாக்கிட்டியா? ஒன்ன இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன்டா. வாய்க்கடா இதை. விட்டுற, கொலைகேஸ் ஆயிட போதே. மரியாதையா என்ன விட்டுடு. என் கையில என்ன இருக்குன்னு பாரு. ஆஹா, கத்தி இல்ல துப்பாக்கி. இது என்ன புது மேஜிக்கா இருக்கு? இவனுக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சது? இப்போதைக்கு ஓடு ஜான், அதுதான் உனக்கு நல்லது. ஓடு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். சூப்பர் பஞ்ச் டயலாக். பஞ்ச் டயலாக் பேசணும்னா இப்ப நம்மள பஞ்சர் ஆக்கிடுவாங்க. கூடவே ஓடி வாங்க. பல்ல பல்ல, ஓ பல்ல பல்ல. ஓ நான் ஜெயிச்சிட்டேன். என்னுடைய கண்டுபிடிப்பு ரொம்ப நல்லாவே வேலை செய்து பாத்தியா? என்னடா சோதனை நண்பா, இது ஒரு மேக்னெட்டிக் ஜாக்கெட். இத போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் வருமோ அதே அளவு இதுக்குள்ள இருக்கிற மேக்னெட்டிக் பவரும் வளர்ந்துகிட்டே வரும்பா. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லா மெட்டலையும் இது அப்படியே இழுத்துக்கும், தெரியுமா? கச்சா கச்சா, எல்லா மெட்டலையுமா? ஆனா இரும்ப மட்டும் தானே காந்தக்கா இழுக்கும். இது மெட்டல் மட்டும் இழுக்காது கஜ கஜா. கொஞ்சம் அங்க பாரு. ஜானோட துப்பாக்கி மட்டும் இல்லாம அவன் உடம்பு மேல தங்கம் வெள்ளி எல்லாமே இருக்கு பாரு. இது எல்லாத்தையும் ஒட்டிக்க கூடிய பவர் அதுல இருக்கு. இது ரொம்ப அருமையான விஷயம் தானே? திருடா திருடா திருடா. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் கடையிலே திருடிட்டு என் முன்னாடியே நகையெல்லாம் போட்டிருப்பியா? நண்பன் மோட்டோ தேவையில்லாம அடிக்காதையா. அந்த களவாணி பசங்க ஆட்டையை போட்டு போனதை இவன் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க பார்த்தான். அதுக்குள்ள அடிச்சிட்டேன். ஐயோ அப்படியா? மோட்டு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அட இது என்ன, இது வேலை செய்ய மாட்டேங்குது. நண்பா, என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. நீ போய்கிட்டே இரு. நான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு சாவியை எடுத்துட்டு வரேன். தர்மம் பண்ணுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க. கடவுள் உங்களை காப்பாத்துவாரு. தர்மம் பண்ணுங்க ஐயா, தர்மம் பண்ணுங்க. மோட்டு, நீ நகை கடையில திருடினத பார்த்து கடைக்கார உன்னை மொத்து நானாமே கேள்விப்பட்டேன். இத பாரு மோட்டு, திருடுறது தப்பு. அது மிகப்பெரிய பாவம். அறிவுரை சொல்றதுக்கு அந்த அறிவு கட்டவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த குட்ட பையல இன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன். என் கைய விடுறா. அமைதியா இரு மோட்டோ, ஆவேசப்படாத. இந்த மாதிரி நேரத்துல மூச்சை ஒரு தடவை நல்லா இழுத்து வெளியில விடு மோட்டோ. டேய், நான் அடிக்கிற அடியில அவன் மூச்சை விட போறான்டா. அவன் திருடிட்டு எனக்கு கெட்ட பேர் சமாளிச்சு கொடுக்கறான். அந்த குட்ட பையன் என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். விடுறா. அமைதியா இரு மோட்டோ, அமைதியா இரு. ஆவேசப்படாத. இந்த மாதிரி கோவப்படுறதுதான் நிறைய பேருக்கு விரோதத்துல போய் முடியுது. அமைதியா இரு. பொறுமையா இருக்கணும். உன் மனசை நீயே கட்டுப்படுத்திக்க மோட்டோ.
ஏய் இவங்க எல்லாம் மாறு வேஷ பிச்சைக்காரங்க, மாட்டினா மட்டை பண்ணிடுவாங்க, ஓடி வந்துரு. பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டான். வாங்க, அவனை அடிக்கலாம். விடக்கூடாது. நாட்டுல பிச்சைக்காரனை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்கப்பா இவனுங்களுக்கெல்லாம். ஏய் நில்லு, ஒழுங்கா எங்க காதெல்லாம் கொடுத்துரு. ஏய் நில்லு, எங்க ஒண்ணால விட மாட்டோம். ஏய் நில்லு, ஒழுங்கா நில்லு. ஹலோ டாக்டர் ஜட்கா சார், நீங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பால எனக்கும் மோட்டோக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா சாரி பாக்ஸர் சார், நாங்க வேற ஒரு மேட்டர் பேசிக்கிட்டு வந்து உங்க மேல மோதிட்டோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பரவாயில்ல. போன் எதுக்கு பேசுறதுக்கு தானே. ஆனா ஆண்டவ கண் எதுக்குடா கொடுத்திருக்கான், பாக்குறதுக்கு நான் போத்து வர வேண்டியதோட கோம்டி தொலையும். இந்தா 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 இந்தா. அவன விடுறா பாக்ஸர் மண்டையா. டேய் விட போறியா இல்லையா? மோட்டோ இப்பவா சொல்றேன், அவசரப்படாத, ஆவேசப்படாத, பொறுமையா இரு மோட்டோ. இவரை அடிச்சு கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி விட்டுருவாரு. சாதாரணமா மோதனத்துக்கு இவன் இவ்வளவு ஆவேசப்படுறானே, இதே மாதிரி நீயும் கோவப்படாத மோட்டோ, அமைதியா இரு. எரும மாதிரி இருக்கிற இவங்கிட்ட பொறுமையா இருக்க சொல்றியாடா மண்ட பயல. இவனை இன்னைக்கு ஜம்சம் பண்ணிடுறேன். டேய் மரியாதையா அவனை விட்டுறா. என் கோபத்தை பார்த்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு ஆயுத பூஜை வச்சுக்கிறேன்டி. பாருட்டும் என் கார் உங்களை பார்த்துதான் வந்துகிட்டு இருக்கு. தள்ளி போங்கடா. பொறுமை பொறுமை பொறுமை. அந்த எருமை கிட்ட பொறுமையா காட்டு. பொறுமையாகிரு பொறுமையாகிரு. அப்பதான் கோபப்பட வந்ததான் உடம்புக்கு நல்லது. பாஸ் பாஸ், இப்பதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மோட்டோ போட்டிருக்க ஜாக்கெட்ல ஒரு பவர் இருக்கு. எல்லா மெட்டல்ஸையும் தங்கத்தையும் அது இழுத்துக்குதான். எல்லா மெட்டலும் ஒட்டிக்கும், ஆனா பிளாஸ்டிக் ஒட்டிக்காதுல்ல. இந்த தடவை நான் கரெக்டா பிளான் போட்டு எல்லாத்தையும் சுருட்ட போறேன். யார் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அங்க பாரு, பேங்க்ல ஆட்டையை போட்டுக்கிட்டு இங்க இருந்து ஆவேசமா போய்கிட்டு இருக்கான் மோட்டோ. ஓட்டு பத்துல சீக்கிரமா வண்டியில இருக்கு. ஜான் பேங்க் கொள்ளடிச்சிட்டு வண்டியில பறந்துகிட்டு இருக்கான். Hey John, stop in the name of law. பேங்க்ல கொள்ளடிச்ச பணத்து மேல சத்தியமா சொல்ற, மரியாதையா நில்லு. இல்ல நான் நிக்க மாட்டேன் சிங்கம், நீ வேணா நில்லு. மோட்டோ இப்ப நானே சொல்றேன், நீ கோவப்படு. நீ மட்டும் கோவப்பட்டு ஆவேசப்பட்டேன்னா அதுக்குள்ள இருக்கிற காயின் எல்லாம் உன் மேல வந்து தானா ஒட்டிக்கும். அந்த வளராதவன் பெரிய ஜான்சி ராணி பேர மாதிரி குதிரையில போய்கிட்டு இருக்கான். மண்டப்பையில எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. நான் என்னடா பண்ணுவேன்? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படாம கண்ட நேரத்துல கோவப்பட்டு தாண்டா வாழ்க்கையை கண்டம் பண்ணிக்கிறீங்க. லைட்டா டச் பண்ணதுனால அந்த அகலமா வளர்ந்த பாக்ஸர் அந்த குத்து கொத்தனா. அப்ப அமைதியா இருந்த இவன் எல்லாத்தையும் பொதுமக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்து கூட உனக்கு கோவம் வரலையா மோட்டோ? பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மோட்டோவும் பத்துலும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கன்னு ரீச் ஆகி போச்சு மோட்டோ. ஏதாவது பண்ணிட. நல்லா ரீச் ஆயிடுச்சுன்றது உண்மைதான். ஆனா நான் ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால என்னால கோவப்பட முடியாது. உன் பாலிசி எல்லாம் அப்புறம் வச்சுக்க மோட்டோ. இப்ப மக்கள் பணத்தை திருடிக்கிட்டு போறான், அதை புடிச்சே ஆகணும் மோட்டோ. கோபம் தான் மனுஷனுக்கு சத்ருன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு கோபமே வர மாட்டேங்குது. ஐடியா. சிங்கம் சார், வண்டி அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல விடுங்க. டமக்கா. இப்ப பாருங்க மேட்டர். டேய் சமோசா வாயா, உனக்கு பிடிச்ச மேட்டர் வந்துருச்சு. குட்ரா குட்ரா. சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்துக்கிட்டு வேற. சார் நீங்க ஒரு பிக்கப் பண்ணுங்க. ஆனா சோம்பேறி. டேய் காக்கா நீங்களே பிக்கப் பண்ணிக்கங்க. நீங்க கொண்டு கொடுத்துடலாம். அடுத்து யாருக்கு? இதை நானே சாப்பிடுறேன். என்ன டேஸ்டியா? இதெல்லாம் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கான சமோசா இல்லன்ற. அதேங்கப்பா, அது உண்மையிலேயே நடக்குது. இனிமே உனக்கு ஒரு சமோசாவை கூட நான் தரவே மாட்டேன். சமோசா இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கே புரியுது. மோட்டோ நீ சாதிச்சிட்ட. பேங்க்ல இருந்து ஆட்டையை போட்ட எல்லாமே இப்ப பழையபடி இங்கே வந்துருச்சு. இந்த சந்தோஷத்தை இந்த சமோசா சாப்பிட்டு கொண்டாடு. ஓ, எனக்கு கோவத்தை வர வைக்க தான் இந்த சமோசா விளையாட்டு விளையாட மண்டப்பையில குடுறாத. சாரி
சாரி சாரி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். சாரி. இனிமே வாங்கலாம் மாட்டேயா? மோட்டு பத்லு, நீங்க எல்லா காசையும் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இது வெறும் பேங்கோட காசு இல்ல, ஃபுர்ஃபுரி நகர் மக்களோட காசு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். நான் கவர்மெண்ட் கிட்ட இதை பத்தி சொல்லி உங்க 2 பேருக்கு சன்மானம் வழங்க சொல்றேன். மோட்டு பத்லு, மோட்டு பத்லு, வாழ்க வாழ்க மோட்டு பத்லு, வாழ்க வாழ்க. சூப்பர். நான் நம்ம ஊர் கிராமத்து மக்களுக்கு குங்ஃபு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கெஞ்சி கூத்தாடி ரொம்ப சிரமப்பட்டு உலக பிரசித்தி பெற்ற குங்ஃபு கிராண்ட் மாஸ்டரை கூப்பிட்டிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா கலைகளையும் உங்களுக்கு கத்துத்தர வந்துகிட்டு இருக்காரு. நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களோட கிளாஸஸ் இங்கேயே கூட பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் தற்காப்பு கலையை கத்துக்கிட்டு நாமளே காப்பாத்திக்கிட்டா அதுக்கப்புறம் சிங்கம் சார் உதவி தேவையே இல்ல. அத பாவீங்களா, ஆரம்பத்திலேயே எனக்கு காப்பு வைக்காதீங்க. அவங்க எல்லாரும் குங்ஃபு கத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால திருடவே முடியாது. நமக்கு அது அவ்வளவுதான். மோட்டு வா, முதல்ல ஜானையா 2 அல்லக்கை பசங்களையும் சேர்ந்து டெமோ பண்ண சொல்லலாம். பார்க்க ஜாலியாவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த மாதிரியும் இருக்கும். வா மோட்டு. அட என்ன மோட்டு, இந்த சின்ன பொண்ணா நமக்கு குங்ஃபு கத்து கொடுக்க வந்திருக்கா? இவளை இந்த ஜானை ஒரு அடி ஓங்கி குத்துனா அவ சுருண்டு விழுந்துருவா போல இருக்கே. ஆமா நம்பர் 1 போ. எங்க பாருங்க, எங்க பாஸ் மட்டும் களை இறங்குனா அந்த பொண்ணோட கதி அவ்வளவுதான். அவங்க கூட உங்க பாஸ் சண்டை போடக்கூடாது. அவங்க அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை போட சொல்ல குட்ட பையல. தைரியம் இருந்தா நம்பர் 2 நீ போய் சண்டை போடு. என்ன சரிதான குட்ட? நம்பர் 2 அட்டாக். இவருதான் எங்களோட கிராண்ட் மாஸ்டர். இவர் பேரு தண்டனை கட்டான். இவர் யாருக்கும் குறைஞ்சவர் கிடையாது. என்ன நான் சொல்றது? என்னையே நீ குழப்பாதடா மோட்டை. என்ன ஜான் இப்படி சொல்லிவிட்ட? அவன் ஒரு பொடிய. அவனெல்லாம் பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பையன் உன்னை மதிக்க மாட்டான். என்ன சொல்ற? பாஸ், எல்லாரும் சேர்ந்து நம்மள அடிக்கடி அடிச்சு போறாங்க. நாம போயிரலாம், அதான் நமக்கு நல்லது. ஹேண்ட்ஸ் அப் சொல்றேன்ல. நான் தான் ஜான் ஆக போறான் டான். இன்னைக்கு நான் இவங்க எல்லாருக்கும் காட்டுறேன் யார் தோக்க போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்கன்னு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்சு டயலாக் சொன்னீங்க? பஞ்சு கிஞ்சுன்னா உன் மூஞ்சியை டின்ச்சர் ஆகிடுவேன். அந்த பவுடர் அது மேல போடுங்களா. உடனடியா அந்த குங்ஃபு மாஸ்டர் நான் கண்டுபிடிக்கலனா என்னோட வேலையே போயிடும். மோட்டு பத்லு, எனக்காக அவங்களை கண்டுபிடிங்க. அவங்களை கிட்னாப் பண்ணது யாருன்னு கண்டுபிடிங்க. ஜான் மேல நம்ம சந்தேகமே படக்கூடாது சிங்கம் சார். ஏன்னா நேத்து வாங்கின அடியில் அவன் எந்திக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும் நான் நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீங்க எல்லாரும் கேக்குறீங்களா? அக்மந்தர் மக்கள் ஒரு தம்மையே இப்ப இந்த கும்ஃபு மாஸ்டர் சேவங்களுக்கு கும்ஃபு கத்து கொடுக்க போறாங்கப்பா.
எல்லாரும் சேர்ந்து என்ன எதுக்காக பிச்சைக்காரனா மாத்துனாங்க? அந்த குங்ஃபு மாஸ்டர்ஸ் மட்டும் திரும்ப கிடைக்கல என் வேலையே போயிடும். கடைசியில நான் உண்மையால பிச்சைக்காரன் ஆயிடுவோம் போல இருக்கே. சிங்கம் சார், அவங்கள யார் கடத்தி இருந்தாலும் சரி, அவங்க ஊருக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த தண்டனை கட்டான எல்லாம் பழையபடி இங்க வருவாங்க. என்ன நான் சொல்றது, இந்த குங்ஃபு மாஸ்டர்களை தேடி அவங்க இங்க வருவாங்க. பழையபடி அவங்க கிட்ட போய் மத்த மேட்டர்களை சொல்லுவாங்க. அந்த நேரத்துல நாம அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா கடத்தி வச்சிருக்கிற இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன நான் சொல்றது, இந்த மாதிரி ஐடியா எல்லாம் எனக்கு தான் தோணும். உங்கள யாராவது முன்னாடி வந்து மாஸ்டர் அட்டாக் பண்ணுங்க. மோட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, குண்டா இருக்கிற இந்த மாஸ்டர் உங்களுக்கு எப்படி சண்டை பண்ணணும்னு சொல்லி தருவாரு. முதல் அட்டாக்க நீங்களே பண்ணுங்க. இல்ல வேண்டாம் பூசணிக்கா மணிக்கா, எதுக்காக நான் பாக்ஸரை கஷ்டப்படுறேன்? நீங்க வேணாம், நீங்க வாங்க. இல்ல கிராண்ட் மாஸ்டர், நானே வந்து அட்டாக் பண்றேன். நானும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்ல, என்னோட பாக்ஸிங் சிறந்ததா இல்ல உங்க குங்ஃபு சிறந்ததான்னு. என்ன சொல்றீங்க? இத பத்தியா, இவர்தான் வால் டிஃபென்ஸ். அதாவது நான் ஒரு சவுத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்தேன்னா இவர் வந்து என்ன அட்டாக் பண்ணுவாரு, நீ தான் காப்பாத்தணும். அடே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ஏன்டா இந்த அகலமா வளர்ந்தவங்க கிட்ட என்ன மாட்டி விடுற? உயிர் காப்பான் தோழன்றது நீ படிச்சதே இல்லையாடா? பத்துலும் நீ தான் காப்பாத்தி ஆகணும். பாக்ஸர் அண்ணாச்சி, நான் இப்போ செவருக்கு பின்னாடி இருக்கேன். நீங்க எப்படி என்ன தாக்குவீங்க? சீக்கிரம் தாக்குங்க பார்க்கலாம். அட கிராண்ட் மாஸ்டர், நான் இந்த வாளைய உடைச்சு போட்டுருவல்ல. இந்த வாங்கிக்க. இந்த ரெண்டு புது குங்ஃபு மாஸ்டர் எங்க இருந்து வந்தானுங்க? இதுக்கு மேல அட்டாக் பண்ணா நான் ஓடிடுவேன். பாத்தீங்களா, என்னோட பாக்ஸிங் தான் உங்களோட குங்ஃபுவோட ரொம்ப சிறந்ததா இருக்கு. நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை தான் கத்து கொடுத்துருக்கோம். ஒன்னு டிஃபென்ஸ், இன்னொன்னு நீங்க அடிச்ச ஒரு அடி கூட எம்எல்ல படல பாத்தீங்களா. செகண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். ஒரு ஃபைட்டருக்கு மசில் பவர் மட்டும் இல்ல, பிரெயின் பவரும் இருக்கணும். உதாரணத்துக்கு இவரே எடுத்துங்க. நீங்க இந்த குத்து கூட இவங்க கை அப்படியே இரும்பு மாதிரி இருக்கு தெரியுமா. இவரை பார்த்து கத்துக்கங்க. அடி வாங்குறதுல இவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். யாரு எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே நில்லுங்க. அடுத்த டெமோ செய்யறதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறோம். மனசுக்குள்ளே அழுதுக்க. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நான் அடி வாங்கினதே கிடையாது. ஏன்னா பத்துல நீ சைனீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்காக என்ன இப்படி அடி வாங்க வைக்கிறீங்க? யோசனை ஊத்திக்கிச்சுரா. மோட்டோ சாரி, அந்த ஈவேரக்க இல்லாத உன்னை கேப் இல்லாம அடிப்பான்னு எனக்கு என்ன தெரியும் மோட்டோ. சரி, மனசை தேத்திக்கிட்டு என் கூட வெளியில வா. ஜனங்க நமக்காக காத்திருக்காங்க மோட்டோ. இந்த தடவை டிஃபென்ஸ பத்தி நான் தான் கிளாஸ் எடுப்பேன். அடி வாங்குற மாதிரி இருந்தா அத முதல்ல நீ வாங்கடா, புரிஞ்சுதா? இப்போ நீ வந்து அவர் அட்டாக் பண்ண வா. என்ன தேவர் மகன் கமல் சார் மாதிரி சுத்துறாரு? ஆஹா, எதுக்காக அவசரப்பட்டு இவனை செலக்ட் பண்ண? இவள கமல் சாரோட கம்பேர் பண்ணது பெரிய தப்பா போய் மட்டும். இப்ப இவன் என்னையே புலக்குறான் பாத்தியா? மனசுக்குள்ளே அழுதுட்டு மட்டும் கத்திராத, அப்புறம் நமக்கு அவமானமா போயிடாம. அம்மா போதண்டா, நிறுத்த. பாத்தல வயசான எங்க கட்ட நாட்டு கட்டையா எப்படி நிக்குதுன்னு. இவ்வளவு நேரம் கேப் விடாம அடிச்ச கூட எவ்வளவு கேர்லெஸ்ஸா நிக்கிறேன் பாத்தியா? இப்ப நாங்க உள்ள போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு திரும்பி வந்து உங்களுக்கு டெமோ காட்டுவோம். 3வது ரவுண்டு. சத்தம் போட மாட்டேங்க, அவங்க காதுல கேட்டு போகுது. பல்ராம் நாயுடு, என்னடா எங்களை பத்தி கவலைப்படுற மாதிரியே பேசுற? அடி வாங்கும் போது நீ தானே வேடிக்கை பார்த்த. வாங்க, நம்ம கடத்தி வச்சிருக்கிற குங்ஃபு மாஸ்டர்ஸ் போய் கேட்கலாம் இவங்க யாருன்னு. அட பாவீங்களா, இந்த ஜான் திரும்ப இங்க இருந்து போயிட்டு இருக்கான். அப்படின்னா இவன் தான் கடத்தி இருக்கான். சரி வா, அவனை ஃபாலோ பண்ணலாம். அட மாஸ்டர், நீங்க எங்க போறீங்க? இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதானா? நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா வாக்கிங் ஜாக்கிங் எல்லாமே தேவை. நான் இப்ப ஜாக்கிங் பண்ண போறேன். நீங்களும் வேணா அதுல கலந்துக்கங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க அண்ணாச்சி, நாமளும் மாஸ்டர் ஜியோட சேர்ந்து ஓடலாமா? எல்லாரும் வாங்க. யாரவங்க சொல்லு, மரியாதையா சொல்லிடு, இல்ல வாயிலே குத்துவேன். பதில் சொல்லு.
உங்ககிட்ட தானே கேக்குறேன். புதுசா வந்திருக்கிற குஃபு மாஸ்டர்ஸ் யாரு? மரியாதையா பதில் சொல்லுங்க. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க? இல்லனா உங்க எல்லாரையும் இவன் அடிச்சே கொன்னு புடுவான். அவங்க யாருன்னு நாங்க சொல்றோம்டா குட்டை. மோட்டு பத்லு நீங்களா? நீங்க எதுக்குடா இப்படி வேஷம் போட்டீங்க? அப்பதானே உண்மையான குங்ஃபு மாஸ்டர்களை யார் கடத்தி எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். எப்படி எங்க ஐடியா? என்னோட பேரு சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதாவது கேம் பாசிபிள். டேய் திருட்டு பசங்களா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் நவ. ஜான் யார்கிட்டயும் சிக்க மாட்டான், ஏன்னா அவன் காத்து மாதிரி. வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை வந்தா எப்படி தப்பிக்கிறதுன்னு எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. மோட்டு வந்துட்டியா? எங்க மாமா எனக்கு எப்படி கம்மால் அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்ப பாருடா. சாந்து போட்டு சந்தன போட்டு எடுத்து வச்சுக்கமா. கம்பெடுத்தா சண்டை சாரி மேடம், நீங்க எங்க இடத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டீங்க போல இருக்கு. எங்களுக்கு இதனால எந்த கஷ்டமும் இல்ல. இங்க வந்து நாங்க பல விஷயங்களை நாங்களும் கத்துக்கிட்டோம். நீங்க எங்களை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மோட்டு பத்லு, நீங்க நிஜமாவே மிகப்பெரிய வீரர்கள். உங்களை மாதிரி ஆளுங்க இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கராத்தே கும்ஃபுவுக்கும் வேலையே இருக்காது. அட மோட்டு பத்லு நம்ம ஊரோட மானத்தை காப்பாத்திட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம்ப்பா. மோட்டு பத்லு